நினச்சிக்காதீங்க. அதுமாதிரி நிறைய விஷயம்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து பீச்சில் வந்து இன்றைக்கி நான் குப்பை போடாமல் நிறைய பசங்க எங்கள் ஊரில் இருக்காங்கன்னா அதுக்கு அவரு ஒரு காரணம். ஏன்னா என்னை திட்டிகிட்டே இருப்பார். எனக்கும் ஆசை தான் பீச் க்ளீன் பண்ணணும், அந்த ஆசை தான். ஆனால் என்னால் கொஞ்சம் தான் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பண்ணுற அந்த இம்ப்ரெஸ் கொடுத்தது வந்து அவர் தான். அவர் ஒரு பூஸ்ட் மாரி என்னை புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது இல்லாமல் பசங்களை எங்கள் லோக்கல் பீச்சில் கூப்பிட்டு வச்சு நிறைய ஒரு அட்வைஸ் பண்ணுவார். எல்லாருமே அதாவது எல்லாம் லோக்கல் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கனாக்கா பணக்காரங்கன்னா பெரிய ஆளுங்க, அவங்களாம் வந்து பணத்தை அப்படி இப்படி ஒரு வேறு இமேஜினில் இருப்பாங்க. பட் நார்மலாக பார்த்தா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. பணக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கஷ்டம் இருக்குது. எனக்கு ஏழைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கஷ்டம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஒரு லெவலில் கஷ்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் சொல்லுவேன் யோத்தங்கிட்டையும், நீங்கள் இந்த ஸ்பான்சர் பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்த நீங்கள் நின்று ஷூட் பண்ணுற இந்த இடத்த வந்து 2014 நாங்கள் இதை பார்த்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூக்கு வச்சு நடக்க முடியாது, அவ்வளோ டர்ட்டி ப்ளேஸ் இந்த இடம். ஏன்னா எல்லாருமே வந்து டாய்லெட் போகிறது இங்கே தான். லோக்கல் சென்னையிலேருந்து வரவங்க வந்து பீச்சுக்கு வந்தால் இங்கே டாய்லெட் வசதி இல்லை. அவங்கெல்லாம் டாய்லெட் எல்லாமே யூரின் போகிறது, குப்பை போகிறது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவோம். ஸோ இது வந்து சுனாமியில் உடஞ்சி ஒரு காம்பவுண்ட் வால் இங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வருவோம், இந்த இடத்துக்குள்ளே வரது பிடிக்காது, சர்ஃபிங் மட்டும் பண்ணிட்டு போயிடும். ஸோ அவர் பார்த்துட்டு இந்த இடம் வேணும் வாங்கணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்த வந்து நான் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி ஒருத்தவங்கிட்ட நம்பர் வாங்கி அவர்கிட்ட கொடுத்த பிறகு 2014 இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 2014 ஏப்ரல் காம்பவுண்ட் வால் ப்ராப்பராக போட்டோம். 2014 ஜூன் இங்கே வந்து பூமி பூஜை போட்டோம். 2015 ஏப்ரல் 26 இந்த நியூ பில்டிங் இனாகரேட் பண்ணோம். ஸோ இனாகரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் பீப்புள் சொல்லலாம், கவர்மெண்ட் பீப்புள். மிஸ்டர் ஏடிஜிபி சைலேந்திர பாபு, கோஸ்டல் ஏடிஜிபி சைலேந்திர பாபு சார், அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு. ஸோ அவர் வந்து இந்த இனாகரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட் வந்தார். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃபீஸர், அவர் வந்து பேர் ஹேமந்த் சின்ஹா, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் சுந்தரராஜன், இவங்கெல்லாம் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த பில்டிங் இனாகரேட் பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு போனாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த வருஷமே நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ண ஆரம்பித்தோம் சின்னதாக. இது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, இந்த வில்லேஜில் எப்படி டூரிசம் கொண்டு வர்றதுன்னு சொல்லி. ஸோ ஒரு சின்னதாக ஒரு சர்ஃபிங் காம்படிஷன் அப்போ வந்து ஒரு மியூசிக் ஏன்னா வெறும் காம்படிஷன் பார்க்க வரதுக்கு பிடிக்காது. ஒரு பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காது, போர் அடிக்கும். ஸோ அதனால் மியூசிக் மட்டும் ஒரு சில பேர் பிடிக்காது. யோகா மட்டும் ஒரு சில பேர் பிடிக்காது. ஃபுட்டு ஸ்டாலு இதெல்லாம் ஒரு கொலாபரேட்டரை வச்சு நாங்கள் இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 2000 பேர் எதிர்பார்த்தோம், ஒரு 5000 பேர் கிட்ட வந்தாங்க. செகண்ட் இயர் ஒரு 5000 எதிர்பார்த்தோம், ஒரு 8000 வந்தாங்க. தேர்ட் இயர் வந்து ஒரு 8000 எதிர்பார்த்தோம், ஒரு 12000 வந்தாங்க. ஃபோர்த் இயர் 15,000-16,000 பீப்புள் வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். இந்த கோவலாங் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது. அருண் சார்கிட்டே நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் 1 இயர் தான் சப்போர்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி நான் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டேன். அப்போ அவர் சொன்னது, நீங்கள் ஒன்லி சர்ஃப் போர்டு மட்டும் வச்சுட்டு டிஷர்ட்டை கழட்டிட்டு யோயோ பாய் மாரி சுற்றிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களுடைய இனிஷியேட்டிவ் ஒர்க் அண்ட் நீங்கள் வின் பண்ண ட்ராஃபிஸ் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நான் 2011 வின் பண்ணேன். அந்த டைமில் என்னுடைய லோக்கல் பாய்ஸ் ஸ்டேஜில் வந்து ஏறும்போது ஒரு ஃபாரினர் கேட்டார், நடத்தினவர் என்ன தெரியும், ஆனால் அந்த பாய்ஸ் தெரியல. என் பாய்ஸ் ஹரி சர்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே அனுப்புனாங்க. நான் சொன்னேன் இவன் சர்ஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் லோக்கல் பாய்ஸ் தான் இந்தியா நம்பர் 1 சர்ஃபர்ஸ். ஸோ இந்தியாவில் நடந்த எல்லா சர்ஃப் காம்படிஷனும் அண்டர் 16 ஜூனியர்லேருந்து சீனியர்லேருந்து அண்டு மாஸ்டர் கேட்டகரியிலேருந்து ப்ளஸ் எஸ்யூபி ரேஸ்லேருந்து கயாக்கிங் ரேஸ் வரைக்கும் எங்கள் லோக்கல் பாய்ஸ் தான் நம்பர் ஒன் டாப் நம்பர் 1ல் இருக்காங்க. எல்லா ப்ரைஸும் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது கேரளாவில் நடந்த காம்படிஷன், முல்கியில் நடந்த காம்படிஷன், அண்டு ஒரிசாவில் நடந்த ஒரு 5 காம்படிஷன், பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு 3 காம்படிஷன், மகாபலிபுரத்தில் நடந்த காம்படிஷன், நாங்கள் நடத்துகிற இந்த கோவலாங் பாயிண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் ஃபெஸ்டிவல். ஸோ இது எல்லாமே எங்கள் பாய்ஸ் தான் எல்லா காம்படிஷன் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏஎஸ்சி சர்ஃப் காம்படிஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்ஃப் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே ஃபிஷிங் வில்லேஜ், ஒரே சர்ஃபிங் ஸ்கூல் இந்த கோவலாங் பாயிண்ட் சர்ஃபிங் ஸ்கூல் தான். ஸோ அருண் வாசு சார் சப்போர்ட்டோட ஃபஸ்ட்டு நாங்கள் பாலியில் நடந்த ஒரு சர்ஃப் காம்படிஷன், ஏஎஸ்சி காம்படிஷன், அங்கே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ பாலியில் இருக்கலாம் கேட்டாங்க, ஓ இந்தியானா ஒன்லி டான்ஸிங் கிச்சி வந்தாயே அப்படின்னு ஒரு மாதிரி பாட்டு தான் பண்ணாங்க. ஆனால் நல்ல மரியாதை வச்சுருக்காங்க இந்தியன் மேலே, இந்த தமிழ் அந்த பக்தி பட்டுன்னு சொல்லலாம். பட் சர்ஃபிங் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. இல்லை இருக்குது, எங்கள் இடத்துல நல்ல ஓஷன் இருக்குது, எங்கள் இடத்துல நல்ல வேவ்ஸ் இருக்குது, எங்கள் இடத்துல நல்ல அழகான பீச் இருக்குதுன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அந்த காம்படிஷன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
அப்புறம் இப்போ 2016 அக்டோபர் மாதம் வேர்ல்டு பேடல் போர்டிங் சாம்பியன்ஷிப் நடந்தது ஃபிஜியில். ஸோ என் லோக்கல் பையன் ஃபிஜி போகிறான்னா அது எவ்வளோ பெருமையான விஷயம். நாங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா நகர் அம்ஜிகாரை போகிறது பெரிய கஷ்டம். இன்றைக்கி என் லோக்கல் பாய்ஸு ஃபிஜி போயிட்டு, அவன் பேர் சேகர், எங்கள் சாரோடைய சப்போர்ட்டால் இருக்கார். எங்கள் சாரோட சப்போர்ட்டால் அவர் ஃபிஜி போய் 40 கண்ட்ரி டோட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 40 கண்ட்ரியில் இந்தியா ஒரு கண்ட்ரி. ஸோ 20 கிலோமீட்டர் ரேஸ், வேறு ஐலாண்டுலேருந்து இன்னொரு ஐலாண்டு போகணும். ஸோ அதில் 32வது இடம் வந்தார். இந்தியா வந்து 32 பிளேஸ், பட் ரேங்கிங் 20th, 20வது ரேங்கிங். ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு வந்துச்சிரோம். ஸோ எங்கள் பாய்ஸோடைய மெயின் அந்த பவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோ ட்ரிங்க் நோ ஸ்மோக் அதெல்லாம் பண்ணாமல் இந்த ஸ்போர்ட்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் அவனுக்கு எல்லா காம்படிஷனும், இந்தியாவில் நடக்கிற காம்படிஷன் எல்லா காம்படிஷன் வின் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளியில் சென்னை போயிட்டு வரதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஐயோ எந்த பஸ்ஸு பிடிக்கணும், எந்த பஸ்ஸு அங்கே போவோம் இங்கே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேகர் வந்து தனியாக ஃபிஜி போயிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் வந்து 3 பேர் தனியாக பாலி போயிட்டு வந்தோம். அண்ட் நான் அண்டமான் போயிட்டு வந்தோம். நாங்கள் ஒரு குரூப்பாக ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். திரும்ப இன்னொரு வருஷம் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். இப்போது அதுக்கப்புறம் 2 பேரும் துபாய் போயிட்டு எஸ்யூபி ரேஸ் போனாங்க. அது கேன்சல் ஆகிடுச்சு. பட் போனாங்க அங்கே ஒரு ஃப்ளட் வந்துச்சு, அதனால் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது என்னுடைய லோக்கல் பாய் நேம் தரணி, அவன் தான் இப்போ இந்தியாவிலே அவன் கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கான். அவன் இப்போ தனியாக ஸ்ரீலங்கா லிட்டில் அந்தமான் போய்க்கிறான். சர்ஃபிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆஸ்திரேலியன் டீமோடு போயிட்டு நிறைய ஸ்பாட் கண்டுபிடித்து போய்க்கிறாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வேலை பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வெறும் சர்ஃபிங் மட்டும் நடத்திட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபிங், கயாக்கிங், ஸ்டாண்டப் பாடல், விண்ட் சர்ஃபிங், கைட் சர்ஃபிங், பாடி போர்டிங், ஸ்கூபா டைவிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு இட்டாலியன் ஸ்டைல் ஃபுட் அண்ட் லோக்கல் ஸ்டைல் ஃபுட்டு. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கேம்பிங் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து எக்ஸாக்ட்லி கேம்பிங் ஒரு கேம்பிங் இருக்காங்க ஒரு டீம். அவங்க வந்து அந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி சென்னையில் இருக்கிறவங்க வந்து ஒரு அட்வென்ச்சராக இப்போ எல்லாமே ஏசி ரூமில் படுத்துருப்பாங்க, எங்கேயும் படுத்துருப்பாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. பட் பீச்சுக்கிட்ட அந்த கடல் சவுண்டு கேட்டுட்டு தூங்கியிருப்பாங்களா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி கேம்ப். அவங்க வந்து மந்த்லி 3 times 15 people 20 people கூட்டு வந்து பீச்சில் டென்ட் போட்டு அந்த டென்ட்டில் தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே. ஸோ டாய்லெட் வசதி, ஷவர் வசதி, மேலே ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதை முடித்தோடனே அவங்க மார்னிங் வந்து ஸ்போர்ட்ஸு. ஸோ எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில். ஸோ இந்த ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சென்னையில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சின்னதாக ஆரம்பிச்சது இன்றைக்கி வேறு லெவலில். இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே லோக்கல் பீப்புள். ஒரு செஃப்பு பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் தான், ஃபிஷர்மேன். இன்னொரு செஃப் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான், முஸ்லீம் ஆள். இன்னொரு செஃப் வந்து கிறிஸ்டின். அதை எல்லாமே சேர்ந்துங்க. அப்புறம் சர்ஃபிங் செக்டர் எல்லாமே எங்கள் ஃபிஷிங் வில்லேஜ் பாய்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நாங்கள் ஒரு என்ஜிஓவாக நான் ரிஜிஸ்டர் பண்ணல, பட் எங்கள் மனசுக்குள்ளே என்ஜிஓவாக உள்ளே வச்சுட்டு இந்த ப்ராஜெக்டே வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நாளைக்கு வந்து இந்த வில்லேஜில் இருக்க பசங்களை வந்து எல்லாமே ஒரு வித்தியாசமாக அப்படி இது ஒரு மாடலாக தெரியும். ஸோ இவங்க ஒரு மாடலாக இருக்காங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் மாறுங்கன்னு சொல்லிட்டு மற்ற வில்லேஜுக்கு இது போய் சேரும் இந்த மெசேஜ். அப்படி நடந்துட்டுருக்காங்க எங்கள் பாய்ஸ். அது இல்லாமல் வெளியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க டீச்சிங் சர்ஃபிங் கற்றுக்கிறதுக்கு. பெரிய ஆக்டர் ஆர்யா சார் வருவார், ஜீவா சார் வருவார், நடிகை ரஜினா மேடம் வருவாங்க, பரத் சார் வந்திருக்காரு, கிரிக்கெட்டர் முரளி விஜய் வந்திருக்காரு, ஜாண்டி ரோட்ஸ் வந்திருக்காரு. இங்கே அவங்க யார் வந்தாலும் அவங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னாக்கா நான் பெரிய நடிகர், நான் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், நான் பெரிய அத்லெட்டிக்ஸ் அப்படிலாம் இருக்காது. அவங்க இங்கே வந்தோன்னா எங்கள் பாய்ஸ் அவங்களுக்கு குரு மாரி. ஸோ எங்கள் பாய்ஸ்க்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுமோ அந்த ரெஸ்பெக்ட் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவன் டீச்சர். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஆள் இருந்தாலும் உங்களுக்கு அவன் டீச்சர். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் பாய்ஸ் வளர்ந்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு எங்கள் பசங்களும் ரொம்ப அவங்களோட ரொம்ப அன்பாக பேசுகிறது, ரொம்ப ஃப்ரீயாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, இந்த ஸ்போர்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணுறது, நிறைய டிப்ஸ் கற்றுக் கொடுக்குறது இந்த ஸ்போர்ட்ஸில். ஸோ அந்த நடிகருக்கு ரொம்ப பிடிச்சி ஆர்யா சார் நிறைய டைமு எங்கள் பாய்ஸோட இண்டே பில்டிங்கில் கீழே அவருடைய ஃபேவரட் பிரியாணி வாங்கிட்டு வந்து எங்கள் பாய்ஸோட டின்னர் 2-3 டைம் டின்னர் சாப்பிட்ருக்காரு. ஜாண்டி ரோட்ஸ் எவ்ரி இயர் அவர் தான் சீஃப் கெஸ்ட் இங்கே வருவார். ஜாண்டி ரோட்ஸும் ஏடிஜிபி சார் சைலேந்திர பாபு சார் தான் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க காம்படிஷனுக்கு. ஸோ ஜாண்டி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு டைம் 2 டைம் நாங்கள் ஃபிஷ் கோவில் அவருக்கு ரூம் போட்டுக்கிட்டோம், ஃபிஷர்மன்ஸ் கோவில். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இங்கே தான் ரூம் வேணும், நான் 5 days இங்கே வந்து தங்க போகிறேன், இந்த கோவலாங் பாய்ஸோடு நான் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்தாங்க. முரளி விஜய் இருக்கார் இன்றைக்கி இந்தியன் டீமில் ஓப்பனர் பேட்ஸ்மேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியும் ஒரு நடிகரை பார்க்கணுன்னா நாங்கள் ஒரு ஷூட்டிங் பக்கம் போக தேவையில்ல, அது பக்கத்தில் அவங்களும் இங்கே வந்துடுறாங்க. ஒரு கிரிக்கெட்டர் நாங்கள் ஐயோ கிரிக்கெட்டர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி அவங்களும் இங்கே வந்துடுறாங்க. ஸோ ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்போர்ட்ஸையுமே உலகத்தில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸும் நல்ல ஸ்போர்ட்ஸு. பட் சர்ஃபிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் விளையாடுறது வந்து ஒரு இயற்கையோடு விளையாடுறோம். கடல் அலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய ஒரு டிவிலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் டிவி ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதனால் நீங்கள் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு, நீங்கள் ஐபிஎஸ்ஸு, நீங்கள் பெரிய மினிஸ்டரு, அதனால் உங்களுக்கு வந்து வேவ்ஸ் இப்படி தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த கடலுக்குள்ளே போனோன்னே எவ்ரிபடி சேம், எல்லாமே ஒரே மனுஷன் தான். ஸோ அங்கே வர அலை வந்து அந்த அலை வந்து ஒரு அலையும் ஒரு விதமாக வரும். எல்லா அலையும் வந்து ஒரே மாதிரி வராது. ஒரு அலை வந்து பெருசாக க்ளீனாக இருக்கும், ஒரு அலை வந்து சின்னதாக மிஸ்ஸியாக இருக்கும், ஒரு அலை வந்து பெருசாக அப்படியே க்ளோஸ் அவுட் ஆகும். ஸோ அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சி நெளிஞ்சு அந்த அலையோடு விளையாடுறது தான் இந்த விளையாட்டு. ஸோ இந்த விளையாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். எனக்கு நிறைய கஷ்டம் வந்துக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் லைஃப்பில். நான் ஃபர்ஸ்ட் சர்ஃபிங் பண்ணேன்னா எனக்கு அந்த கஷ்டம் 5 மினிட்ஸ் நான் சர்ஃபிங் பண்ண அந்த செகண்ட் என் கஷ்டம் எல்லாமே போயிடும். இதை நான் மட்டும் ஃபீல் பண்ணல, எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மிஸ்டர் அருண் வாசு அவர் கூட ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து சர்வ் பண்ணிவிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸோட ஸ்பெஷல் என்ன. அவர் சொல்லுவார், ஏதாவது ரொம்ப இரிட்டேஷன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து வந்து சர்ஃபிங் பண்ணாக்கா 10 நிமிஷம் அது அப்படியே போயிடும், தண்ணியோடு போயிடும், ஃப்ரீயாக வரலாம், பாடி ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அது இல்லாமல் ஒரு வேவில் ரைட் பண்ணி போகும்போது ஒரு வேவில் பார்த்தீங்கன்னாக்கா பேரல் பிடிக்கலாம், ஃப்ளோட்டர் விடலாம், ஏரியல் விடலாம், கட் பேக் அடிக்கலாம், பாட்டம் டர்ன் அடிக்கலாம், லிஃப்ட் டச்சு. ஸோ அது மாதிரி நிறைய வித்தியாசம் 360 இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரோம் நாங்கள். இப்போதைக்கு பேரல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேரல் பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. ஒரு வேவுக்குள்ளே அப்படி நின்றுட்டு வந்துடும் ஃபுல் வேவில். ஸோ இன்றைக்கி கூகுளில் எங்கள் கோவலம் பாயிண்ட் வந்து இந்த கோவலம் வில்லேஜ் ஃபிஷிங் வில்லேஜ் வந்து ஒரு தனியாக தெரியுதுங்க. இதுதான் நான் கடந்து வந்து பாருங்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபிங் பண்ணுறதுக்கு டோட்டலி இந்தியாவில் வந்து 11 சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மேங்களூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, மேங்களூரில் வந்து 2 ஸ்கூல் இருக்குது, அண்டு கோவாவில் வந்து 4 ஸ்கூல் இருக்குது, கோவளத்தில் வந்து 2 ஸ்கூல் இருக்குது, மகாபலிபுரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, பாண்டியில் 2 ஸ்கூல் இருக்குது, கேரளாவில் 2 ஸ்கூல் இருக்குது, மணப்பாடில் ஒரு ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறதுல பாயிண்ட்டு. கோகர்னாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் ஸ்கூல் வச்சுருக்காங்க. இப்போது இன்னும் நிறைய பண்ணலாம். ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைய ஒரு 3 காம்படிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம வெளிநாட்டுக்கே போக தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம்